கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் இதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள நமக்கு வருகிற செய்தி அல்லது வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அவர்கள் முதலாம் காவலரையும் இரண்டாம் காவலரையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுகே நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டார். அப்போஸ்தலர் 12:10. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒருவேளை கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இது என்ன நிகழ்ச்சி அல்லது எதுனால இந்த எங்கே சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு என்னடா இது, முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து போகிறாங்க, இது என்ன அப்படின்ட்டு யோசனையாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தரை சிறைச்சாலையில் அடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சின்ன ஒரு கதவு மட்டும் இருக்கும், உள்ளே போய் இருந்ததில்ல, அது நிறைய பகுதிகளாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து தாண்டி ஒரு கதவு அறையிலையும் தாண்டி இன்னொரு கதவை போட்டி ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. யாருன்னா தவறு செய்தவர்கள் தப்பித்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில் வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். அதான் முதல் இடங்க, இரண்டாவது இடம், இதெல்லாம் தாண்டி இரும்பு கதவு இருக்கும். அதை தாண்டி வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு அந்த காவல்துறையில் அந்த அந்த சிறைச்சாலை அதிகாரிகிட்ட இருக்கிற அந்த சாவி இருந்தால் மாத்திரமே என்ன செய்ய முடியும், திறக்க முடியும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இதை எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்பதாக நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியல. ஆனால் இந்த வசனம் சொல்லுது என்னன்னா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அநேக வேளையில் நமக்கு எதிராக அநேக காரியங்கள்லாம் செய்யும் பூட்டப்பட்டிருக்கும். நமக்கு அது எப்படி வரணும்னே தெரியாது. நம்ம வாழ்க்கையில கூட அநேக கதவுகள் என்ன செஞ்சிருக்கோம், பூட்டப்பட்டிருக்கோம். ஒருவேளை அது வேலையா இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய படிப்பா இருக்கலாம், அல்லது நம்முடைய உயர்வு பதவியா இருக்கலாம். நிறைய காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அடைக்கப்பட்டிருக்குது. ஆனா இங்கேயும் அப்படிதான் ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்காங்க, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடைக்கப்பட்டிருக்க அந்த மனுஷன் எப்படின்னா தானே எல்லாமே திறந்து இரும்பு கேட் வரைக்கும் என்ன செய்யுது, திறக்குது. அது எப்படி திறக்குதுன்னா தானாய் திறக்குது. இப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, சில பெரிய பெரிய மால் எல்லாம் போனால் நம்ம போய் பக்கத்தில் நின்று என்ன செய்யும், டோரு தானா திறக்கும். அதுக்கு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அதுக்கான சில வேலைகளை முன்பே செய்து வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் பண்ணுறதுக்கான விதிமுறை எல்லாத்தையும் பண்ணி வச்சதுனால அது செய்யும். ஆனால் இங்கே கேட்டில் நீங்கள் சிறைச்சாலையில் அந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி போய் நின்னோடனே கேட்டு திறக்கிற மாதிரி எங்கே செய்ய மாட்டாங்க, ஜெயிலில் செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷனுக்கு அது தானாக திறக்குது. ஏன் அப்படி திறந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் நிறைய கேள்விகள் இருக்குல்ல. நான் இதற்காக ஜெபிக்கிறேன், இதற்கான காரியங்களை நான் ரொம்ப ஆசைப்படுறேன், ஆனால் இது எனக்கு நடக்க மாட்டேங்குது. எப்படி யாரோ பெரிய 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 காரியங்கள் செஞ்சால் கூட என்ன செய்ய முடியாது, பெரிய பெரிய ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. அப்படிலாம் நீங்கள் நினச்சிப்பீங்கன்னு சொன்னால், தானாய் திறப்பதற்காக ஒருவர் இருக்கிறார். தானாய் உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் காரியங்கள் நடப்பதற்கு தானாய் திறக்கப்படும். நமக்காக படைக்கப்பட்டிருக்க ஒரு சாத்தா நமக்காக இடையூறு செய்வதற்காக அநேக காரியங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அது தானாய் திறப்பதற்கு ஒரு காரியம் இருக்குது, ஒரு டிப்ஸ் இருக்குது. அதை நான் கடைசியாக சொல்ல போகிறேன், சரிங்களா? என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மனுஷன் யாருச்சுன்னா தேவனுடைய மனுஷன். யாரு? பேதுரு என்ன செஞ்சுருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி அங்கே சங்கிலியால் காலை கட்டி என்ன செஞ்சுருக்காங்க, சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க. திடீர்னு நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். திடீர்னு என்ன செஞ்சிச்சு, அவர் இருக்கிற அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது. அப்படி பிரகாசித்து என்ன செஞ்சுன்னா தட்டி எழுப்போம். எப்படி அது அழகா சொல்லியிருக்காங்க, விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு கைதியை எவ்வளோ பக்குவமா அல்லது பாதுகாப்பா கட்டி போட்டிருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரமாக அதை அவுக்க முடியாது, உடைச்சிக்கிட்டு வர முடியாது. இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 7வது வசனம் 6வது வசனம் அதெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்குது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான்.
அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அது ஒரு தேவதூதன் வந்தப்ப சிறைச்சாலை வந்து ரொம்ப இருட்டா இருக்கும். சரி, அந்த காலத்துல நீங்க பேதுரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு தண்டு மாதிரி ஏதோ வச்சிருப்பாங்களா, இல்லை இருட்டாக தான் விட்டுருப்பாங்களா, இல்லை என்ட்ரன்ஸ் லைட் விளக்கு வச்சிருப்பாங்களா தெரியல. ஏன்னா அது வந்து அந்த காலகட்டத்தில் மின்சாரம் இல்லாத காலகட்டத்தில். இங்க என்ன நடக்குது பாருங்க. இங்க தேவதூதன் வந்து எங்களுக்கு பிரகாசிக்கிறது வெளிச்சம். அங்க அவர் விழாவில் தட்டி எழுப்புறாரு. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவன் நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு பின் சென்றான். அப்போதான் அந்த 12வது வசனம். அப்படி ஒரு தேவதூதன் வந்து அந்த மனுஷனை காப்பாற்றி கூட்டு போறாரு. அவர் கையில இருந்த சங்கிலிலாம் அது யாரும் அவுத்து விட்டு தாங்க இருந்துச்சா, தானாவே வந்து விழுந்துச்சு. தேவதூதனுடைய பிரசன்னம் அங்கே இருந்ததுனால தேவ மனுஷனுக்கு உதவி செய்ய யார் வருவா? தேவனே என்ன செய்வார்? அவருடைய தூதனை அனுப்புவார். நாம கடவுளுக்கு பிரியமா இருந்து நாம் கடவுளுடைய வேலைகளை செய்து நாம் கடவுளுக்கு என்று வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் எந்த பெரிய சிறைச்சாலையாக இருந்தாலும் நமக்காக ஒரு எப்பேற்பட்ட பிரச்சனை, பேதுருக்கு அன்னைக்கு சிறைச்சாலையாக இருந்துச்சு. நமக்கு எத்தனை பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், மனசோர்வாக இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு வந்து தூதன் என்ன செஞ்சாராம்? விழாவில் தட்டின மாதிரி நமக்குடையும் அவர் நம்முடைய இதயத்தை தட்டுவார், அல்லது நம்முடைய மனசாட்சியில் என்ன பேசுவாங்க, இல்லை காதில் நமக்கு அந்த மெல்லிய சத்தம் கேட்போம். பயப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீ எல்லாத்தையும் ரெடியாக இருக்க, நீ எப்பவும் போல சந்தோஷமாயிரு. நீ எப்படி இவருக்கு சொல்கிற, நீ பாதரட்சியை போடு, உனக்கு துணி எடுத்து போட்டுக்க, ஆஸ் யூஷுவலாக நீ எப்பவுமே இருக்கிற மாதிரி செய். என்ன செய்வ? காலையில் ஜெபம் பண்ணுவ, ப்ரேயர் பண்ணிட்டு நீ உன்னுடைய வேலைகளை செய்வே, நீ போவ வருவ, எல்லாம் அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய செய்தி எங்கே தரார். எப்போ அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளையாக நம்ம ஜீவிக்கும்போது அவர் நம்மை இவராக நம்மை வழிநடத்த வல்லவராக. அன்னைக்கு பேதுரு எப்படி அந்த சிறைச்சாலையிலிருந்து இத்தனை கதவுகளையும் தாண்டி, இரும்பு கதவையும் தாண்டி, 2 காவலாட்களை தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்து எங்கே வீதியில் ரோட்டில் என்ன செய்கிறார்? இதுக்கப்புறம் அவருக்கு ஆபத்து இல்லைன்ற இடத்துல என்ன செய்கிறார்? தூதன் விட்டு சென்றது போல உங்களுக்கும் எனக்கும் அடைக்கப்பட்டிருக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட மூடப்பட்ட கதவுகளாக இருந்தாலும் அதை திறப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இவ்வளவு திறப்பதற்கு வல்லவராக இருக்கிறார்னு சொல்கிறேன்ல, அது எப்படி அந்த பூட்டு, இது நான் சொன்ன மூடப்பட்டிருக்கிற கதவு, அதற்கான சாவிதான் என்ன? மூடப்பட்டிருக்கிற இந்த கதவை திறப்பதற்கு, நம்ம வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு கிடைப்பதற்கு நம்மகிட்ட இருக்க வேண்டிய சாவி என்ன? இந்த பேதுருவை காப்பாற்றுவதற்காக இருந்த சாவி என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த வசனத்தில் போட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இதுலேயே 5வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தான் இந்த சம்பவத்திற்கான சாவி. அந்த கதவுகள் எப்படி திறக்கப்பட்டது, அல்லது உங்களுடைய கதவுகளும் என்னுடைய கதவுகளும் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒருவர் இருக்கிறார். அதற்கு அந்த சாவியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அது தூதன் வந்து நமக்கு திறப்பதற்கு நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்றது தான் இந்த 5வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுது பாருங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். வேற ஒன்றும் இல்லை சாவி. என்னது? ஊக்கத்தோட. யாரு? சபையார் ஒன்று கூடி நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட என்ன செய்யப்படும்? கதவுகளும் திறக்கப்படும். அதுக்கு அப்பேற்பட்ட வல்லமை இருக்கிறது. ஜெபத்திற்கு, ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒருமனப்பட்டு சபையார் எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒருமனப்பட்டாதான் அப்படி அந்த ஊக்கத்தோடு நம்மளால ஜெபிக்க முடியும். இப்போ இங்கே சபையாருன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம குடும்பமாக சேர்ந்து அல்லது சபைகளாக சேர்ந்து இன்னும் சபையாராக சேர்ந்து நம்ம ஊக்கத்தோடு ஜெபிப்போம்னா அடைக்கப்பட்ட எந்த வாசலானாலும் என்ன செய்யும்? திறக்கப்படும். சில நேரங்களோட பிஸ்னஸ், நம்ம கடை வச்சுருப்போம், ஆனால் அதில் என்ன செய்யுது? லாபமே இருக்காது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்கும். இது எப்படி தான் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அதற்கான சாவி தான் என்னென்னா ஊக்கத்தோடு ஆண்டோட பார்த்து ஜெபிங்க. அவர் யார் அனுப்புவார்? தூதனை அனுப்புவார். அவர் வந்து தூதன் நின்னாவே போதும், அடைக்கப்பட்டிருந்த எல்லாமே என்ன செய்யும்? திறக்கப்படும்.
அப்படி திறக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அடைப்பட்டு இருக்கிறது, நான் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்கள்லாம் இப்படி என்ன செய்கிறது, கடைசி அந்த முடிவு எனக்கு என்ன இல்லை விருப்பமானதா இல்லை, அது ரொம்ப தைரியத்தை தருகிறதா இருக்குது, அல்லது எனக்கு மகிழ்ச்சி தராததாக இருக்கிறது அப்படிலாம் நம்ம நினைப்போம்னு சொன்னால், நமக்கு இன்னைக்கு தருகிற ஒரு பெரிய பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், ஊக்கத்தோட ஒருமனப்பட்டு ஊக்கத்தோடு நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் எல்லா கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும். அதற்காக அவர் தூதர்களை அனுப்புவார். தூதர்கள்னா பரலோகத்துலன்னு மாத்திரம் இல்லை, மனுஷர்களை கொண்டு அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்ம ஒன்று என்ன செய்ய தேவையில்ல, ஆண்டவருக்கு என்ன செய்ய தேவையில்ல, வழி சொல்ல தேவையில்ல. ஆண்டவரை நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நம்ம சொல்ல தேவையில்ல. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கார். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அடைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ஊக்கத்தோட ஜெபிங்க. அதுவே நீக்குரிய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஜெபம் செய்வோம். யாரும் திறக்கக்கூடாத பூட்டுகளாக அநேக காரியங்கள் எங்களுக்காக அடைக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல ஆண்டவரே முழு மனதோட ஊக்கத்தோட, ஆண்டவரே எனக்கு நீங்கள் இந்த கதவை திறங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது திறக்க முடியாத அளவுக்கு பூட்டப்பட்டிருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும், ஆண்டவரத்தில் இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க. முழு மனதோடு அவரை பார்த்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தக்கூடிய காரியங்களை வாழ்க்கை செய்வார். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துவதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் விசேஷமாக நீர் எங்களுக்காக கொடுத்த நம்பிக்கையான செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவர். ஆண்டவரே நீர் எங்களுக்காக நீர் எல்லா காரியங்களையும் செய்யுங்க. தூதர்களை அனுப்பி எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறீர் சாமி. நாங்கள் வருகிற நாட்களை குறித்தோ எந்த காரியத்தை குறித்தோ நாங்கள் கலங்காதபடிக்கு திகையாதபடிக்கு தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி எப்படி பேதுரு அந்த சிறைச்சாலையை நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தாரோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக சாப்பிடுவோம், நிம்மதியாக வேண்டிய காரியங்களை செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கான பலத்தை எங்களுக்கு தாங்க, அதற்கான ஞானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே மனபாரத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க சாமி, அப்படியே தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கீங்க. அப்படியே எல்லா வேண்டுதலும் உடைய கரத்தில் இருக்கிறது. அப்படியே கண்ணீர்கள் எல்லாம் நீ துருத்தில் அடைத்து வைத்திருக்கிறீங்க சாமி. எல்லாவற்றுக்கும் ஏற்ற வேளையில ஏற்ற நாட்களில ஏற்ற தருணத்தில் அவனை பதிலளிக்க போறதுக்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இந்த நாளில் கூட திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இல்லை ஏற்ற வரன்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் காண்பிக்க வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம் சாமி. ஒருவேளை திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியங்களும் அரேஞ்ச் பண்ணியிருக்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த திருமணங்கள் எல்லாம் ஆண்டவரே எந்த வித பிரச்சனையும் இல்லாதபடிக்கு நல்ல முறையில் எல்லா திருமணங்களும் நடந்து தேவன் எங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி குடும்பமாக தம்பதிகளாக ஆண்டவரே சாட்சிகள் சொல்ல பகர நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபியா இருங்க. ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நீத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனின் நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.